ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம யூஜிடிஆர்பி பாட்னி சிலபஸில் யூனிட் 2 பெரிடோஃபைட்ஸோட கண்டினியூட்டி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் செலாஜினெல்லா அப்படிங்கிற ஸ்பீஷஸை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அதோட டிஸ்ட்ரிபியூஷன், ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்டு எக்ஸ்டர்னல் இன்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதுக்கப்புறம் செலாஜினெல்லாவோட ரீப்ரொடக்ஷன், ஃபெர்டிலைசேஷன் அண்டு லைஃப் சைக்கிளை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்டு எக்கனாமிக் இம்பார்ட்டனை பற்றிலாம் பார்த்தோம். இப்போது இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டீல் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெரிடோஃபைட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். தி கண்டக்டிங் சிஸ்டம் ஆஃப் பெரிடோஃபைட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சைலம் அண்ட் ப்ளோயம். இந்த ஸ்டீலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சைலம் அண்ட் ப்ளோயம் ரெண்டும் சேர்ந்து பேரன்கைமாட்டஸ் செல்ஸால் ஆனது தான் நம்ம ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு கண்டக்டிங் சிஸ்டம் ஆஃப் பெரிடோஃபைட்ஸாக இருக்குது இந்த ஸ்டீலுங்கிற ரீஜியன். All of which are organized into a stele that is generally separated from outer cortex by a layer of endodermis. இந்த கார்டெக்ஸ் அப்படிங்கிற ரீஜியனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்டோடெர்மிஸ்ங்கிற ரீஜியன் இருக்கு, அவுட்டர் லேயராக இருக்கு. இந்த எண்டோடெர்மிஸ்க்கு இன்னர் சைடாக இருக்க ரீஜியனை தான் நம்ம ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன ரீஜன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கார்டெக்ஸ்க்கு அடுத்தது எண்டோடெர்மிஸ்ங்கிற லேயர் இருக்குது. அதுக்கடுத்த லேயராக பார்த்தீங்க அப்படின்னா பெரிசைக்கிள் அப்படிங்கிற லேயர் இருக்குது. பெரிசைக்கிளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் பண்டல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் பண்டலுக்கு அப்புறம் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா பித் ரீஜியன் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த எண்டோடெர்மிஸ்ங்கிற லேயருக்கு இன்னர் சைடில் இருக்க போர்ஷனை தான் நம்ம ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல் அண்ட் பித் இந்த ரீஜியனை தான் நம்ம ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். தி டேர்ம் ஸ்டீல் வாஸ் இன்டர்பிரட்டட் ஆஸ் இன்க்ளூடிங் தி வாஸ்குலர் டிஷ்யூ அண்ட் தே so called conductive tissue associated with them with the pith if present and pericycle. ஸோ இந்த ஸ்டீலுங்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூவால் ஆகிருக்கு. இதை நம்ம கண்டக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்டக்டிவ் டிஷ்யூங்கிறது பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் ஒரு சப்போர்ட்டிங் டிஷ்யூவாக இருக்குது. டைப்பிக்கலி பேரன்கைமாட்டஸ் ஆர் ஸ்க்ளீரன்கைமாட்டஸ் செல்ஸால் ஆனது. லொக்கேட்டட் பிட்வீன் தி சைலம் அண்ட் ப்ளோயம். இது சைலம் அண்ட் ப்ளோயம் ரீஜியனுக்குள்ளே தான் இருக்குது. இந்த சைலம் மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டில் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளோயம்ங்கிறது என்ன பண்ணுன்னா ஃபுட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இந்த கண்டக்டிவ் டிஷ்யூங்கிறது பார்த்தீங்கன்னா சைலம் அண்ட் ப்ளோயம் இருக்க இந்த வாஸ்குலர் பண்டலுக்குள்ளே தான் இந்த கண்டக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது லொக்கேட் ஆகி இருக்குது. ஸோ இந்த ஸ்டீலுங்கிறது இப்போ என்னென்னு பார்த்தோன்னா எண்டோடெர்மிஸ்க்கு இன்னர் சைடாக அமைஞ்சிருக்க போர்ஷனை தான் நம்ம ஸ்டீலுன்னு சொல்கிறோம். அது என்னென்னா பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல் அண்டு பித்து. இதை தான் நம்ம ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டீல் ஆர் ஆர்கனைசேஷன் இன் பெரிடோஃபைட்ஸ் ரெஃபரிங் இன் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வாஸ்குலர் டிஷ்யூ இன்க்ளூடஸ் 3 மெயின் டைப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் ஆர் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெரிடோஃபைட்ஸில் 3 மெயின் டைப்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புரோட்டோஸ்டீல், அண்ட் another one is சைஃபனோஸ்டீல் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிக்டியோஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 மெயின் டைப்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த புரோட்டோஸ்டீல்ஸுங்கிறது பித்துங்கிறது ஆப்சண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது புரோட்டோஸ்டீல். இந்த சைஃபனோஸ்டீல்ங்கிறது சென்ட்ரல் போர்ஷனில் பித்து ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூ கூட இந்த பித்துங்கிறது ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அது சைஃபனோஸ்டீல். டிக்டியோஸ்டீல்ஸுங்கிறது இந்த சைஃபனோஸ்டீல்ஸே புரோக்கன் ஆகி ஒரு ரிங் டைப்பில் டிஸ்இன்கிரேட்டாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வாஸ்குலர் பண்டல் அதை நம்ம டிக்டினியோஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாலிசைக்ளிக் ஸ்டீல்ஸ் அப்படிங்கிறது ஈவன் மோர் advantageous condition with multiple concentric rings of vascular tissue. இதில் இந்த பாலிசைக்ளிக் ஸ்டீல்ஸுங்கிறது எப்படி இருக்குன்னா மல்டிபிள் கான்சென்ட்ரிக் ரிங்ஸாக அந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ் அமைஞ்சிருக்கும். திஸ் டிஃப்ரெண்டட் ஸ்டீல் சிஸ்டம் ஆர் தி ரிசல்ட் ஆஃப் ரெவல்யூஷனரி ஸ்பெஷலைசேஷன் with the protosteel being the most primitive and polycyclic steel is being the most complex.
இந்த ஸ்டீல் ரீஜியன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரிமிட்டிவாவும் இருக்கிறதும் இருக்கு. அட்வான்ஸ்டா இருக்க கண்டிஷனும் இருக்கு. ப்ரிமிட்டிவ்ங்கிறது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் தான் நம்ம வந்துட்டு இனிஷியல் இத வந்துட்டு நம்ம ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல வந்துட்டு ஒரு மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது வந்து அட்வான்ஸ்டா இருக்க ஸ்டேஜ தான் நம்ம வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இந்த இனிஷியல் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறத வந்து நம்ம ப்ரிமிட்டிவ்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த புரோட்டோ ஸ்டீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவா இருக்கு. இந்த பாலிசைக்ளிக் ஸ்டீல்ஸ் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் காம்ப்ளெக்ஸா இது வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து 2 பிரின்சிபல் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் ஆர் ஆர்கனைசேஷன் இன் தி வாஸ்குலர் பிளான்ட்ஸ். இந்த வாஸ்குலர் பிளான்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் ஆர்கனைசேஷன்ல வந்துட்டு 2 பிரின்சிபல் டைப் ஆஃப் மெத்தட் தான் மெயினா வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னென்ன டைப்னு சொல்லி பார்ப்போம். The 2 principal types of steel are organization in vascular plants. First one is proto steel, and second one is siphono steel. First proto steel பத்தி பார்ப்போம். It is a simplest and most primitive type of steel. இந்த proto steel வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளஸ்டா இருக்கும். இது வந்து மோஸ்ட் ப்ரிமிட்டிவ். இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டீல் தான் வந்துட்டு நம்ம proto steel அப்படின்னு சொல்லி சொல்றோம். The vascular cylindrical consists of solid core of xylem surrounded by phloem, pericycle and endodermis. இந்த எண்டோடெர்மிஸ்க்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரிசைக்கிள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்குலர் சிலிண்டர்ங்கிற அந்த வாஸ்குலர் பண்டல் வந்து இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைலம் இருக்கும். இந்த சைலமை சுற்றியும் வந்து புளோயம்ங்கிறது இருக்கும். இது வந்து சைலம். இதை சுற்றி வந்து புளோயம் வந்து ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து புரோட்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பித்துங்கிறது வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். தேர் இஸ் நோ பித். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலாஜினலா, லைக்கோடியம் அண்டு ஜெலிசீனியா அப்படிங்கிற ஸ்பீஷியஸ் இதெல்லாமே வந்துட்டு புரோட்டோ ஸ்டீலுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தி நேம் ஆஃப் புரோட்டோ ஸ்டீல் வாஸ் சஜஸ்டட் பை ஜெஃப்ரி இன் 1897 அண்ட் 1899. நெக்ஸ்ட்டு இன்னொருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெர்ப்னர் அப்படிங்கிறவங்க 1902 வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த புரோட்டோ ஸ்டீல்ங்கிறது சைலமை சுற்றி வந்து புளோயம் வந்து அரேஞ்ச்டாக இருந்துச்சுன்னா அது வந்து புரோட்டோ ஸ்டீல்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்துட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிங்கிற ஒரு ஆத்தரும் அதுக்கப்புறம் பெர்ப்னர்ங்கிற ஒரு ஆத்தரும். சஜஸ்டட் தட் தி புரோட்டோ ஸ்டீல்ஸ் ஆர் த 2 டைப்ஸ். இந்த புரோட்டோ ஸ்டீல்ஸும் வந்துட்டு 2 டைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹாப்ளோ ஸ்டீல்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஆக்டினோ ஸ்டீல். ஃபர்ஸ்ட் ஹாப்ளோ ஸ்டீல். தி புரோட்டோ ஸ்டீல் ஹேவிங் a central smooth core of xylem, almost circular in transverse section, surrounded by the phloem and the pericycle is known as a haplosteel. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிக்ஷியா, செலாஜினெல்லா, கிரைசோகேலுலஸ் அண்ட் செலாஜினெல்லா கேரியோசீனியா. இந்த ஹாப்ளோஸ்டீல்ஸ்ங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா சைலஸை சுற்றியுமே ஃப்ளோயம் வந்து அரேஞ்ச்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஹாப்ளனோ ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சென்ட்ரல் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத் கோராகவும் இதை வந்து நம்ம சைலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைலத்தை சுற்றியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோயம் ரீஜியன் வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இதை வந்து ஹாப்ளனோ ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் ரிக்ஷியா, செலாஜினலா, கிரைசோகேலுலஸ், அதுக்கப்புறம் செலாஜினலா கேரியோசீனா. இது வந்து ஹாப்ளோ ஸ்டீல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆக்டினோ ஸ்டீல். A proto steel in which xylem appears as a stellate and star-shaped with many radiated arms in transverse section and phloem is present in small patches in between the radiated arms of the xylem is known as a actinosteel. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைக்கோபோடியம், செரேட்டம் அண்ட் சைலோட்டம். இந்த ஆக்டினோஸ்டீல்ங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா சைலம். இந்த சைலமை சுற்றியும் வந்து புளோயம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். இந்த சைலம் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டார் ஷேப்பில் வந்து உள்ள இந்த மாதிரி அரேஞ்ச்டாக இருக்கும். ஸோ இது வந்து சைலம். இந்த சைலத்தை சரௌண்ட் பண்ணியும் புளோயம் ரீஜியன் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஆக்டினோஸ்டீல்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கோபோடியம், செரேட்டம் அண்டு சைலோட்டம். இந்த 2 ஸ்பீஷியஸ் வந்துட்டு ஆக்டினோஸ்டீலுக்கு வந்து எக்ஸாம்பிள்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளெக்டோஸ்டீல். இந்த பிளெக்டோஸ்டீல்ஸ் வந்து alternate with the phloem platus Zimmermann 1930 called such as a steel as in the type of actinosteel xylem is in the form of plates lying parallel to the another and பிளாக்டோஸ்டீல். பிளாக்டோஸ்டீலுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கோபோடியம் கிளைவேட்டம் அண்ட் லைக்கோபோடியம் வவுல்பிளி அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷியஸ். இப்போ இந்த பிளாக்டோடீல்ஸ் அப்படிங்கிறது ஜிம்மர்மேன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான் வந்து 1913 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஆக்டினோஸ்டீல் சைலம் வந்து இந்த மாதிரி பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச்ட் ஆகிருக்கும். சைலம் வந்து இந்த பிளேட் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து அரேஞ்ச்ட் ஆகிருக்கும். இதை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோயம் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து பிளாக்டோ ஸ்டீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் லைக்கோபோடியம் கிளைவேட்டம், லைக்கோபோடியம் வவுல்பில். இதை வந்து ஜிம்மர்மேனுங்கிறவங்க 1913 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு புரோட்டோஸ்டீல். தி லைக்கோபோடியம் செர்னம் தான் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இந்த மிக்ஸ்டு புரோட்டோஸ்டீல்ஸ்னுங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி மிக்சப்பாகவே இருக்கும். சைலம் இது வந்து ப்ளோயம். இந்த ப்ளோயத்தில் வந்து சைலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிக்சப் ஆகி இருக்கும். பர்டிகுலராக இந்த பிளேஸில் தான் இருக்கும் அப்படின்னு இல்லை, ஃபுல்லாக மிக்சப்ட் ஆகி ஃபுல்லாமே யூனிஃபார்ம்லி ஸ்கேட்டர்ட் இன் தி கிரவுண்ட் மாஸ் ஆஃப் ப்ளோயம். இந்த கிரவுண்ட் மாஸ் ஆஃப் ப்ளோயத்தில் ரொம்ப ஸ்கேட்டர்டாக அரேஞ்ச்டாக இருக்கும். ஸ்கேட்டர்னுங்கிறது சிதறி, யூனிஃபார்மாக நல்லா வந்து சிதறி அங்கங்கே ஒவ்வொரு பிளேஸில் வந்துட்டு சிதறி காணப்படுறது தான் நம்ம மிக்ஸ்டு புரோட்டோஸ்டீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் லைக்கோபோடியம் செர்னம். இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா புரோட்டோஸ்டீல். இந்த புரோட்டோஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக அரேஞ்ச்டாக இருக்குது. ஒன்று வந்து ஹேப்ளோனோஸ்டீல், அது வந்து ஆக்டினோஸ்டீல். ஹேப்ளோனோஸ்டீல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கோர் ஸ்மூத் ஆஃப் சைலமாக இருக்கும். அதை சுற்றி ப்ளோயம் வந்து அரேஞ்ச்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆக்டினோஸ்டீல் வந்து சைலம் வந்து ஸ்டார் ஷேப்பில் இருக்கும், அதை சுற்றி வந்து ப்ளோயம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளெக்டோஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைலம் வந்துட்டு பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்கும், அதை சுற்றியும் வந்து ப்ளோயம் வந்து அரேஞ்ச்டாக இருக்கும். இன்னும் அனதர் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ்டு புரோட்டோஸ்டீல். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கேட்டர்டாக வந்து அரேஞ்ச்டாக இருக்கும். ப்ளோயத்தில் கிரவுண்ட் மாஸ் ஆஃப் ப்ளோயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டர்டாக அரேஞ்ச்டாக இருந்திருக்கும். Cypanosteal, a steel with central width surrounded by vascular tissue is called as cypanosteal, or a modulated prosteel is called as cypanosteal. Cypanosteals அப்படிங்கிறது வந்து நடுவில் பித் ரீஜன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து சைப்னோஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பித் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சைலம் இருக்கும். சைலத்தை வந்து சுற்றி சரௌண்டட் வந்து ப்ளோயம் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம சைப்னோஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். The evolution of the cyphnosteels from protosteel. There are two main theories regarding the evolution of cyphonosteel from the protosteel. இந்த சைஃபனோஸ்டீல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 எவல்யூஷனல் தியரி வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தியரி இன்ட்ரா ஆக்சிலரி ஆர் இன்ட்ரா ஸ்டீலார் ஆர்ஜின் அப்படிங்கிற ஒரு தியரி. According to this theory, the cyphnosteels is evaluated by the conversion of the central mass of xylem into parenchymatous pith. இப்போ சென்ட்ரல் மாஸ் ஆஃப் சைலத்தில் பார்த்தீங்கன்னா பேரன்கைமட்டஸ் பித்தால் வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்கு. இப்போ பித்துங்கிற ரீஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதை சுற்றியும் பார்த்தீங்க சரௌண்டடாக வந்து சைலம்ங்கிற ரீஜன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த சைலத்தை வந்து சுற்றி சரௌண்டட் வந்து நமக்கு ப்ளோயம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த தியரி தான் வந்து நம்ம எக்ஸ்பேன்ஷன் தியரி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து சப்போர்ட்டட் பை பூடல் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து 1901 சப்போர்ட்டட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போவர் இன் 1911 வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கைனி வோஹன்ங்கிறவங்க 1903 அண்ட் 1914 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெட்ரி 1914 அண்ட் தாம்ஸ்பேன் அண்டு ஜீவிட்டின் அண்ட் பேன் அப்படிங்கிறவங்க 1916 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் தியரினுங்கிறது இந்த பித் ரீஜன் வந்து சென்ட்ரல் மாஸ் ஆஃப் சைலத்தில் பேரன்கைமட்டஸ் பித் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இதை நம்ம எக்ஸ்பேன்ஷன் தியரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராஸ்டெல்லார் ஆர்ஜின். This theory is supported by Jeffrey 1897 and 1899 and 1902 and 1917 வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க.
According to him, the pith originated as a result in invention of the parenchymatous cells of the cortex into the stele. It takes place through the leaf caps and branch caps. This theory is also known as an invention theory. இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டீலர் ஆர்ஜின்ங்கிறது ஜெஃப்ரின்ங்கிற ஆத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லீஃப் கேப் இருக்கிற தியரி தான் நம்ம வந்து இன்வென்ஷன் தியரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பித் ரீஜியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீஃப் பிரான்ச் கேப்போட இருக்கும். இந்த பித் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பித் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதை சரௌண்டட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைலம் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த சைலமை சுற்றியும் சரௌண்டடாக நமக்கு ப்ளோயம் ரீஜியன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே இந்த பித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் கேப் அண்டு பிரான்ச் கேப்போட இந்த கேப் இருக்கிறது தான் நம்ம இன்வென்ஷன் தியரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பிரான்ச் கேப்பை நம்ம இன்வென்ஷன் தியரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரா ஸ்டீலர் ஆர்ஜின். நெக்ஸ்ட் சைஃபனோஸ்டீல் இஸ் ஆஃப் தி டூ டைப்ஸ். இந்த சைஃபனோஸ்டீல்ஸும் வந்தீங்கன்னா டூ டைப்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ectopholonic சைஃபனோஸ்டீல்ஸ் அண்டு ஆம்பிஃபோலிக் சைஃபனோஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ டைப்ஸ்ன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ectophobic சைஃபனோஸ்டீல். The phloem is present only external to the xylem. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மூட்டா அப்படிங்கிற ஸ்பீஷியஸ் வந்து ஆஸ்மூட்டா சிசீனியா அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷியஸ். இந்த எக்டோ போலினிக் அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக வந்துட்டு பித் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த பித்தை சுற்றியும் வந்து சைலம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த சைலம் ரீஜனை சுற்றி ப்ளோயம் வந்து நமக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம எக்டோஃபோலிக் சைஃபனோஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிஃபோலிக் சைஃபனோஸ்டீல்ஸ். இப்போ வந்து சைஃபனோஸ்டீல்ஸே ரெண்டு டைப்புன்னு சொல்லி பார்த்தோம். எக்டோ ஒன்று, ஆம்பிஃபோலிக்னுங்கிறது. இந்த ஆம்பிஃபோலிக் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயம் இஸ் ப்ரெசண்ட் ஆன் போத் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் டு தி சைலம். எக்ஸாம்பிள்ஸ் மார்ச்சிலியா ரைசோம். இந்த மார்ச்சிலியா ரைசோம்ங்கிறதுல வந்துட்டு இந்த ஆம்பிஃபோலிக் சைஃபனோஸ்டீல்ஸ்ங்கிறது ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இன்னிட்டி பித் இஸ் சரௌண்டட் பை இன்னர் எண்டோடெர்மிஸ், இன்னர் பெரிசைக்கிள் அண்ட் இன்னர் ப்ளோயம். சைலம் அவுட்டர் ப்ளோயம், அவுட்டர் பெரிசைக்கிள் அண்ட் அவுட்டர் எண்டோடெர்மிஸ். இந்த ஆம்பிஃபோலிக் சைஃபனோஸ்டீல்ஸ்ங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா சென்டர் ரீஜியனில் வந்து பித் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளோயம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ப்ளோயம்க்கு அப்புறம் சைலம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இந்த சைலத்தை சுற்றியுமே வந்து ப்ளோயம் ரீஜியன் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சைலத்துக்கு பித் ரீஜியனுக்கு அப்புறம் இந்த சைலத்துக்கு இன்னர் சைடும் அவுட்டர் சைடும் வந்து ப்ளோயம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஆம்பிஃபோலிக் சைஃபனோஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்டோஃபோலிக் சைஃபனோஸ்டீல்ஸ்ங்கிறது நார்மலாக பித் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் சைலம் அண்ட் ப்ளோயம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சுன்னா அது எக்டோஃபோலிக் சைஃபனோஸ்டீல்ஸ். இதே ஆம்பிஃபோலிக் சைஃபனோஸ்டீல்ஸ் அப்படிங்கிறது பித் ரீஜியனுக்கு அப்புறம் இந்த சைலத்துக்கு இன்னர் சைடு அண்ட் அவுட்டர் சைடு வந்து ப்ளோயம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆம்பிஃபோலிக் சைஃபனோஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லி. அதர் மாடிஃபிகேஷன் ஆஃப் சைஃபனோஸ்டீல்ஸ் கெலடோஃபோனிக் சைஃபனோஸ்டீல். These சைஃபனோஸ்டீல்ஸ் without leaf cap known as a கெலடோஃபோனிக் சைஃபனோஸ்டீல்ஸ். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்க வந்து ஜெஃப்ரிங்கிறவங்க 1910 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் செலஜினெல்லா ஸ்பீஷியஸ். இந்த கெலடோஃபோனிக் சைஃபனோஸ்டீல்ஸ்ங்கிறது இந்த லீஃப் கேப்பே வந்துட்டு இல்லாமல் வந்து ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம கெலடோஃபோனிக் சைஃபனோஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா பைலோசைஃபோனிக் சைஃபனோஸ்டீல்ஸ் அப்படிங்கிறது. இதில் ஸ்மாலர் ஆர் லார்ஜர் லீஃப் கேப் வந்து ப்ரெசண்டாக இருந்துச்சுன்னா அது வந்து பைலோஸ்போனிக் அண்டு சைஃபனோஸ்டீல்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபிலிகோபைட்டா அப்படிங்கிற ஸ்பீஷியஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு solenosteels. The siphonosteels which is perforate and scatter leaf trace is known as a solenost அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்க வந்து
Cavani and Vaughan in 1907. இன் ஸ்காட்லாண்ட்ங்கிறவங்க 1938 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த சொலனோ ஸ்டீல்ஸை. இட் மே ஆஃப் டூ டைப்ஸ். இந்த சொலனோ ஸ்டீல்ஸ் வந்து ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து எக்டோஃபோலிக் அண்டு அண்டர் ஒன் இஸ் வந்து ஆம்பியோஃபோலிக். எக்டோஃபோலிக் ஆஃப் சைஃபனோ ஸ்டீல்ஸ்ங்கிறது ப்ளோயம் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி ஆன் அவுட்டர் சைடு. அவுட்டர் சைடில் மட்டும் ப்ளோயம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எக்டோஃபோலிக் சைஃபனோ ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆம்பியோஃபோலிக் சைஃபனோ ஸ்டீல்ஸ்ங்கிறது ப்ளோயம் இஸ் ப்ரெசன்ட் இன் போத் சைட் ஆஃப் சைலம். இந்த சைலத்தோட போத் சைட் ஆஃப் சைலஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஆம்பியோஃபோலிக் சைஃபனோ ஸ்டீல்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியாண்டம் பெண்டேட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷியஸ். இது வந்து ஆம்பியோஃபோலிக் சைஃபனோ ஸ்டீல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா நடுவில் வந்து பித் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ரீஜியன் இருக்கும். இதை சுற்றியுமே வந்து நமக்கு ப்ளோயம் இருக்கும். அதை சுற்றியும் வந்து சரௌண்டடாக நமக்கு சைலம் இருக்கும். இந்த சைலத்தை சுற்றியும் நமக்கு என்ன ரீஜன் இருக்குன்னா திரும்பியும் ப்ளோயம் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆம்பியோசைனிக் சைஃபனோ ஸ்டீல்ஸுங்கிறது வந்து போத் சைட் ஆஃப் சைலத்தோட அவுட்டர் அண்ட் இன்னர் சைட்லையும் வந்து ப்ளோயம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆம்பியோஃபோலிக் சைஃபனோ ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு டிக்டியோ ஸ்டீல். A siphono steels with more overlapping leaves gaps and also show more uninterrupted in one transverse section is known as the distincted siphono steels or dictio steels அப்படின்னு சொல்கிறோம். இந்த dictio steelsங்கிறது vascular bundle several cut strands divided in separated. இந்த vascular bundleங்கிறது several separated வந்துட்டு செப்பரேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சைஃபனோ டிக்டியோ ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து பார்க்குறக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். இந்த மாதிரி கட்டாயி ஒரு செவரல் பார்ட்டாக வந்து இருக்கும் இந்த லீஃப் கேப்ங்கிற ரீஜன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை தான் நம்ம டிக்டியோ ஸ்டீல்ஸ்ங்கிறோம். தி வாஸ்குலர் பார்ட்ஸ் ஆஃப் டிக்டியோ ஸ்டீல்ஸ் பிட்வீன் நெய்பரிங் லீஃப் கேப்ஸ் ஆர் நோன் ஆஸ் த மெரிஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தி மெரிஸ்டீல்ஸ் ஆர் டைப்பிக்கலி புரோட்டோஸ்டீல்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் Petris and Orbiclosum and Lucistanicum. In example, Adiantum clapularis and veneris. Next one, Dryopetris and Dryocosoma அப்படிங்கிற ஸ்பீஷிஸ் எல்லாமே வந்து இந்த டிக்டியோஸ்டில்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். இந்த டிக்டியோஸ்டில்ஸை வந்து நம்ம கிராஸ் செக்ஷன் வந்து எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி லீஃப் கேப்பாக இருக்க மாதிரி ஃபுல்லாமே செப்பரேட்டடாக வந்துட்டு செப்பரேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்க கண்டிஷனை தான் நம்ம வந்து டிக்டியோஸ்டில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எவல்யூஷன் ஆஃப் டிக்டியோஸ்டில்ஸ் ஃப்ரம் தி சீஃபனோஸ்டில்ஸ். Due to draft axis of the shoot and leaves becomes overcrowded and result into a ultimately in siphonostyles give rise dictyostyles. In same of siphonostyles members, formation of several leaf caps. The parenchymatous region left behind the main steel after the departure and of the leaf rings. The dictyostyles of siphonostyles இது வந்து ரிங் ஷேப்பில் வந்துட்டு தனித்தனியாக பேரன்கைமேட்டஸ் ரீஜியனால் ஆனது. இது வந்து இந்த மெயின் ஸ்டீல்ஸ் வந்து பார்க்குறக்கு லீஃப் ரிங் மாதிரி ஒவ்வொரு போர்ஷனாக வந்துட்டு ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம டிக்டியோஸ்டீல்ஸ் ஆஃப் சீஃபனோஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தி வாஸ்குலர் சப்ளை கிவன் லீஃப் ஃப்ரம் தி மெயின் ஸ்டீல் இஸ் கால்டு லீஃப் ட்ரேஸ். லீஃப் ட்ரேஸ்னுங்கிறது வாஸ்குலர் சப்ளை கிவன் லீஃப் மெயின் ஸ்டீலை வந்து லீஃப் ட்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரேஸ் இஸ் கால்ட் அ லீஃப் கேப். அந்த சிமிலர்லி இந்த வாஸ்குலர் சப்ளை இஸ் ஆல்சோ கிவன் இன் அ பிரான்ச். ஒரு லீஃப் பிரான்ச் வந்து அரைஸ் ஆகும்போது ஒரு கேப் வந்து வருது. அந்த கேப்பை தான் வந்து நம்ம லீஃப் ட்ரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தி parenchymatous region left out in the main vascular cylindrical and due to departure of the vascular supply given out from the branch of the main steel is called a branch trace. branch trace அப்படிங்கிறது parenchymatous regional ஆனது. இந்த வாஸ்குலர் சிலிண்டர்ங்கிறது வந்து அந்த சப்ளை ஆகும்போது இந்த பிரான்ச் வந்து மெயின் ஸ்டீலாக வந்து டிவைட் ஆகுறதா வந்து நம்ம பிரான்ச் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். This type of steel may further result into a polycyclic condition for the formation of several branch of traces is called as a branch cap. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
டைக்டியோ ஸ்டீல்ஸ். இது வந்து பெர்னர் அப்படிங்கிறவங்க வந்து 1902 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. Polycyclic. A number of separate steels are arranged in more or less regular cycles, one within another. Such as a condition is known as a polycyclic and steel is called a polycyclic steels. இந்த polycyclic steels அப்படிங்கிறது இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் ஸ்டீல்ஸாக வந்து அரேஞ்ச்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸாக இந்த மாதிரி அரேஞ்ச்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பாலிசைக்ளிக் ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பெரிடம், அக்வாலினம் அண்ட் மெடோனியா பெக்டோனினட்டா அப்படிங்கிற ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸாம்பிள். In this type of steels, is outer cylindrical is selenosteels is called polycyclic selenosteels. In outer cylinder is dictio steel, it is known as a polycyclic dictio steels. So next, the polystelic, two or more protosteels lie side by side is stem, except at branch place is the steels is connected by Selaginella and Levichicata அப்படிங்கிற ஸ்பீஷிஸ். நெக்ஸ்ட் இதில் வந்து யூ ஸ்டீல்ஸ் வந்து பார்ப்போம். யூ ஸ்டீல்ங்கிறது இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்போம்ஸ் அண்ட் டைகாட். In this type of steels, collateral and bicollateral vascular bundles are present in a ring. இதை வந்து பெர்னர்ங்கிறவங்க 1902 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யூ ஸ்டீல்ஸ்ங்கிறது வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிங் ஃபார்மேஷனில் இருக்கும். இந்த வாஸ்குலர் பண்டில்ங்கிறது இந்த மாதிரி ஒரு ரிங் ஃபார்மேஷனில் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டடாக இங்கே வந்து சென்டர் வந்து பித் ரீஜன் இருக்கும். ஸோ இந்த பித்தை சுற்றியுமே இந்த வாஸ்குலர் பண்டில்ங்கிறது ரிங் ஷேப்பில் அரேஞ்ச்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டாக ரிங் ஷேப்பில் அரேஞ்ச்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம யூ ஸ்டீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து பெர்னர்ங்கிறவங்க 1902 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டட்டோ ஸ்டீல்ஸ். இந்த ஆக்டட்டோ ஸ்டீல்ஸ்ங்கிறதுல வந்துட்டு இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மோனோகாட். இன் திஸ் டைப் ஆஃப் ஸ்டீல்ஸ் வாஸ்குலர் பண்டில்ஸ் லைஸ் ஸ்கேட்டர்ட் இன் அ கிரவுண்ட் டிஷ்யூ. It is in a highly evaluated stellar organization. இந்த ஸ்டீலர் சிஸ்டமில் வந்துட்டு யூ ஸ்டீல்ஸும் ஆக்டனோ ஸ்டீல்ஸுங்கிறது தான் மெயினாக இருக்குது. நெக்ஸ்ட்டு thus it is a evidence of the protosteel condition as a given rise to spolenosteels and dictiosteels and ultimately polycyclic condition during a course of evolution. இந்த ஆக்டனோ ஸ்டீல்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பித் அப்படிங்கிறது வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் பண்டில் வந்துட்டு ஸ்கேட்டர்ட் ஆன் தி கிரவுண்டட் டிஷ்யூ. கிரவுண்டட் டிஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேட்டர்டாக வந்து அரேஞ்ச்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த கிரவுண்டட் டிஷ்யூ ஆஃப் தி ஃப்ளோயம் அதில் வந்து ஸ்கேட்டர்டாக அரேஞ்ச்டாக இருக்கும். இந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு பிளேஸில் இல்லாமல் ஃபுல்லாமே ஸ்கேட்டர்டாக வந்து சிதறி காணப்படுறது தான் நம்ம வந்து சொல்கிறோம். இதுதான் ஆக்டனோ ஸ்டீல்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ பித்துங்கிறது வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். இந்த வாஸ்குலர் பண்டில்ங்கிறது வந்து ஸ்கேட்டர்டாக வந்து அரேஞ்ச்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்டனோ ஸ்டீல்ஸ். இது வந்து யூ ஸ்டீல்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர்ஸ். இதை வந்து நம்ம லீஃப் கேப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம லீஃப் ட்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து பிளக்டோ ஸ்டீல்ஸோட பிக்சர். ஆக்டினோ ஸ்டீல்ஸ்ங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். பிளக்டோ ஸ்டீல்ஸ்ங்கிறது இந்த மாதிரி சைலம் வந்து பிளேட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து இருக்கும். டிக்டினோ ஸ்டீல்ஸ்ங்கிறது இந்த மாதிரி பார்ட்டாக தனித்தனியாக செவரல் இதாக வந்து அரேஞ்ச்டாக இருக்கும். ஆக்டடோ ஸ்டீல்ஸ்ங்கிறது ரொம்ப ஸ்கேட்டர்டாக ப்ளோயம் ரீஜனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். யூ ஸ்டீல்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிங் ஷேப்பில் வந்து அரேஞ்ச்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு சைஃபனோ யூ ஸ்டீல்ஸ்ங்கிறது இந்த மாதிரி யூ ஷேப்பில் வந்து அரேஞ்ச்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரோஃபோபிக் சைஃபனோ ஸ்டீல்ஸ்ங்கிறது இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இந்த மாதிரி ரிங் ஃபார்மேஷனில் அரேஞ்ச்டாக இருக்கும். புரோட்டோ ஸ்டீல்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் சைலமாக வந்து சுற்றி அதுக்கப்புறம் ப்ளோயம் ரீஜன் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து புரோட்டோ ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஹேப்ளோ ஸ்டீல்ஸ் இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இதுதான் ஸ்டீலர் ஆர்கனைசேஷன் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ஸ். ஸோ இதுலேயும் இதே இமேஜ் தான். டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸில் இது வந்து இந்த கலர் வந்து சைலம், இந்த க்ரீன் கலர் வந்து ப்ளோயம். ஸோ ஆக்டனோ ஸ்டீல்ஸ்ங்கிறது ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். பிளாக்டோ ஸ்டீல்ஸ்ங்கிறது பிளேட்டட் ஷேப்பில் இருக்கும். டிக்டிரியோ ஸ்டீல்ஸ்ங்கிறது ரிங் ஷேப்பில் வந்து அரேஞ்ச்டாக இருக்கும் ஸ்கேட்டர்டாக.
ஆக்டினோஸ்டீல்ஸ்ங்கிறது ஸ்கேட்டர்டு இன் மாஸ் ஆஃப் ஃப்ளோயத்தில் வந்துட்டு ஃபுல்லாமே சிதறி காணப்படும். யூஸ்டில்ஸ்ங்கிறது இந்த கேம்பியம் வந்து ரிங் ஷேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி அரேஞ்ச்டாக இருக்கும். சொலனோஸ்டீல்ஸ்ங்கிறது இந்த மாதிரி ஒரு பித் ரீஜியன் இதில் வந்துட்டு லீஃப் ட்ரேஸ் ஒரு கேப் விட்டு அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து சொலனோஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டீலார் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தாச்சு. இதோட ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், who proposed the Stellar theory regarding the vascular system? இதை யாரை வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வேன் டைஹாம் அண்ட் டியூலியோட் அப்படிங்கிற ஆத்தர் தான் வந்துட்டு இந்த ஸ்டீலார் தியரியை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, விச் இஸ் தி கன்சிடர் தி மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் ஸ்டீல்? ப்ரிமிட்டிவ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டோ ஸ்டீல் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருக்கும். இதில் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கிறது வந்து பாலிசைக்ளிக் ஸ்டீல்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். தேர்ட் கொஷின், the proto steel characterized by the central xylem core within a radiated ribs is known as. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆக்டினோஸ்டீல்ஸ். நெக்ஸ்ட்டு, fourth question, in the which type of protosteel is a xylem divided into parallel plates alternated with the phloem? இந்த மாதிரி பிளேட்டட் அப்படின்னாலே வந்து அது வந்து பிளாக்டோஸ்டீல்ஸ் தான். இந்த சைலம்னா இந்த மாதிரி பிளேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸில் இப்படி அரேஞ்சாக இருக்கும். அதை சுற்றியும் வந்து ஃப்ளோயம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஃபிஃப்த் கொஷின், வாட் டிஃபைன்ஸ் அஸ் அ சைஃப்னோஸ்டீல்ஸ்? சைஃப்னோஸ்டீல்ஸ் அப்படிங்கிறது ஏன் ஹாலோ சிலிண்டர் வித் சென்ட்ரல் பித்து. இந்த சென்ட்ரலில் வந்துட்டு சைஃப்னோஸ்டீல்ஸ்னுங்கிறது சென்ட்ரலில் பித்து இருக்கும். அதை சுற்றி சரௌண்டடாக நமக்கு சைலம் வந்து இருக்கும். சைலமை சுற்றி வந்து சரௌண்டடாக நமக்கு ஃப்ளோயம் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். ஸோ ஸ்டீலார் ஆர்கனைசேஷன் வந்து பற்றி டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. தேங்க்யூ. இனி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஹெட்டிரோஸ்போரி சீட் ஹேபிட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம்.